நடு ரோட்டில் உட்காந்துருக்கேம்மான்ற மாதிரி. ரோடு கிடையாது, வெளியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ் ஸ்டாப்பு பின்னாடி இருக்குது. அப்படியே ஜாலியாக ஒரு கட்டை மேலே உட்காந்துட்டு வழக்கம் போல் நம்ம ஊர் குட்டி செவரு மாதிரி அந்த ஊர் குட்டி செவத்தில் உட்காந்துருந்தேன். இப்போ இந்த ஊர் குட்டி செவத்தில் வந்து உட்காந்துருக்கேன். இதுதான் அந்த லொக்கேஷன். வந்து உட்காந்தா பார்த்தா வெயில் போட்டு பொழக்குது. சரி வெயில் தான் அடிக்குதே, எத்தனை டிகிரி இதுன்னு ஃபோனில் பார்த்தா 17-18 டிகிரி அடிக்குது. ஊரில் 30-32 டிகிரியில் உட்காந்துட்டு இப்போ திடீர்னு பார்த்தா 17-18 டிகிரியே நமக்கு வந்து ஓவராக வெயிலாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ, இங்கே லேசாக இந்த கன்ஃபியூஷன் வேறு, இந்த ரைட் லெஃப்ட் லோடு கன்ஃபியூஷனில் ஒரு வித்தியாசமான ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் போய் காட்டுறோம். இப்படியே அந்த பக்கம் போகணும், பஸ் இந்த பக்கம் போயிடும். கீழே இறங்கி எப்படி எடுத்து போகிறாங்க. மணி 11:31 ஆயிடுச்சு. இன்னும் பஸ்ஸு வரல. இந்த அம்மா வேறு டென்ஷனாகவே நிற்கிது. வெங்கை வெடியோ என்ன பேசுவாங்கன்னே புரியல. Now that shows you somebody can drive. Now that's a drive. You go, drive. You pass your test. No, I don't want to drive. I'm not going to drive. Bus stand. இதுதான் இந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட். சின்ன டவுனோட பஸ் ஸ்டாண்ட். ஆக்சுவலாக அந்த பஸ்ஸில் இப்போ யாருமே இல்லை. ஆனால் அந்த பஸ்ஸில் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும், அப்படியே கீழே அமுக்கும். அது எதுக்குன்னா ஸ்லோப்பாக வயசானவங்க யாராவது வந்து ஏறுறது. ஸோ அப்புறம் இது தெரியும், ஸ்டாப் பண்ணி நம்ம தான் வண்டி நிற்கும். அப்புறம் அந்த முன்னாடி வந்து சைக்கிள் வச்சுக்கலாம். அந்த கண்ணாடி இருக்குது இல்லைங்களா, யாராவது இப்போ சைக்கிளில் நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க,
சைக்கிளில் வந்து உங்கள் சைக்கிளில் முன்னாடி வந்து அங்கே ஸ்டாண்டு மாதிரி இருக்கும், அதில் வச்சு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு நீங்கள் பஸ்ஸில் ஏறிடலாம். இன்னொன்று வந்துட்டு இங்கே வந்து அந்த கண்டக்டர் கிடையாது, அந்த இடம் தான் அந்த காயின் போடுற இடம். $1 நோட்டு போடலாம், காயின் போடலாம். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா கவுண்டிங் மிஷினாக இருக்கும். இப்போ ஒரு 10 பைசா, 5 பைசா, 1 பைசா, 50, 25 பைசாலாம் இருக்கும். நீங்கள் என்ன தான் அதை குளத்து கலகலன்னு போட்டாலும் அது வந்து கரெக்டாக எவ்வளவு போட்டிருக்கீங்க, $1, 50 சென்ட்ஸு இந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த மீன் கால்குலேட் பண்ணும். நான் ஒரு தடவை அப்படி தான் 50 பைசா போட்டு 49 பைசா கடை போட்டேன், கண்டுபிடிக்க மாட்டாங்க. கடைசியில் பார்த்தா தம்பி இங்கே வாப்பா 1 பைசா கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இருந்தது கொடுத்துட்டேன்.